வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஜி, எப்படி இருக்கிறீங்க? நான் சும்மா இருக்கிறேன். சரி, ஓகே. தர்ஷன் சொல்லித்தான் நான் இங்கே வந்தேன். ஆமாம். இந்த ஃபார்மை பார்க்கணுமென்னு சொல்லி வந்திருக்கிறேன். உங்களோட ஃபார்மில் என்னென்ன வளர்க்குறீங்க, என்ன மாதிரி இதை எங்கட எடுத்துக்கிறீங்க? எங்களோட ஃபார்மில் இப்போ நாங்கள் வந்து ஆடு, கோழி, கொஞ்சம் வாத்து, இப்போ கொஞ்சம் முயல் கொண்டு வந்து விட்டுருக்குறோம். தவிர கொஞ்சம் விவசாயம் செய்கிறோம். கொஞ்சம் கத்தரி, மிளகாய், கார்லிக் போட்ட நாங்கள், சின்ன வெங்காயம், உள்ளி 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 உள்ளியை பூண்டு உள்ளி என்று எல்லாம் பலவையாக சொல்லலாம். அது போட்டிருக்கேன். அதை தவிர கொஞ்சம் பைத்த, பாகல், தோல், வெண்டை, அது கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம் ஒரு சின்ன ஃபேமிலி தேவைக்கு. இது எவ்வளோ இது இந்த 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 சம்மர்ன்னு சொன்னால் எங்களுக்கு 3வது சம்மர் 4வது வருஷம். 3வது சம்மர் 4வது வருஷம். 4வது வருஷமாக நாங்கள் இந்த ஃபார்முக்குள்ளே காலை எடுத்து வச்சுருக்கிறோம். இதை எப்படி பராமரிங்க? ஆரம்பத்தில் சின்ன ஒரு 4-5 ஆட்கள் தூங்கினாங்கள். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் உண்டு. தம்பியாக்கள் 6 பேர், சித்தப்பா, பெரியப்பா, சித்தப்பட்ட மாமன் மக்கள் ஊர்லேருந்து வந்தவங்க. இப்போவே சொல்லிச்சுன்னு நாங்கள் சும்மா இருக்காமல் ஏதாவது இன்னொரு 10-15 ஆட்டை வாங்கி ஏதாவது செய்வோம். அவைக்கும் பொழுது போகணும், ஃபார்மையும் க்ரோ பண்ணணும். அப்போ எனக்கு வந்து இந்த மோரல் சப்போர்ட், லிவர் சப்போர்ட் இருந்தபடியால் அப்போ நாங்கள் ஒரு 10-15 அங்கே இங்கே வேறு வேறு ஃபார்மர்ஸ் ஆக்ஷன் அப்படி கொண்டு வந்து சேர்த்து ஆக்கள் பணம் இருந்தபடியால் நாங்கள் அதை பராமரித்து இன்றைக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சுது. ஸோ பராமரிக்க இதில் என்னென்ன இடையூறுகளை சந்திச்சிங்க? வருத்தங்கள் எங்களுக்கு தெரியாமல் என்ன வருத்தம் சில எங்களுக்கு முதல் முன் அனுபவம் இல்லை தான். அப்படி வேறு வேறு ஃபீல்டில் இருந்தபடியால் கொஞ்சம் தான். அப்போ ஒரு தடவைக்கும் அந்த ஃபுல் அனுபவம் இருக்கையில் இப்போ விவசாய அனுபவம் இருந்தது. அப்போ சின்ன சின்ன வருத்தங்கள், பிறப்பு வீதம் குறைவு, பிறந்த குட்டிகள் சாகிறது, வெதர், சாப்பாடு, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். பட் அது நாங்கள் ஒன்றா லேர்ன் பண்ணி கொண்டு இந்த வெதருக்கு இவை எப்படி இருப்பினும் அதுக்குரிய முன்னேற்பாடு செய்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து அவைக்கு இந்த வெதரை காப்பாற்றும். இங்கே கனடாவில் பெரிய இந்த நாங்கள் இருக்கிற சோயிலில் காப்பர் டெஃபிஷியன்சி, அயடின் டெஃபிஷியன்சி, அப்படி அந்த மினரல் டெஃபிஷியன்சி, அதே அவை அந்த ஊட்டச்சத்து அவைக்கு நீங்கள் புல்லு சாப்பாடு சேராத அளவுக்கு ஒரு பிரச்சனை இங்கே இந்த சில கோயிலுக்கு இருக்கும், சில தண்ணிக்கு இருக்கும். அப்போ அதை நாங்கள் அடிஷனலாக கொடுக்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றொன்றா தான் லேர்ன் பண்ணினாங்க. நீங்கள் லேர்ன் பண்ணி கொண்டிருந்தாலும் இதுக்கு தேவையான ஒரு ஆட்டுக்கு அதுக்காண்டி ஒரு டாக்டரையோ மருத்துவரையோ நாடுறீங்களா, இல்லாட்டி உங்களோட இயல்பாக ஒரு இதை செய்து அதை உற்பத்தி கொண்டிருக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் எங்களுக்கு ஒரு வெட்டனரியன் இருக்கார். நீங்கள் யார் பண்ண வச்சுருந்தாலும் வேறு எங்கள் கனடாவில் வேறு சின்ன எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் இருப்பினம், ஒரு 50-100-200 ஆடு வச்சுருக்கிற ஃபார்மர்ஸ் இருப்பினம் கட்டாயம் நீங்கள் போய் ஒரு வெட்டினரிட்ட சைன் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவர் உங்களுக்கு எப்பயும் அட்வைஸ் தருவார். இங்கே வந்து இந்த வெட்டினரியன்ஸ் வந்து எனக்கு தெரியாத மற்ற இடங்கள்லேருந்து இப்போ நான் போகிற வெட்டினரி வந்து சரியான ரீசனபிளான ஒரு மனுஷன். அப்போ எனக்கு ஃபோன் அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் காசு இருக்க மாட்டார். அவர் விசிட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அவர் தார மருந்துக்கு மட்டும்தான் காசு வாங்குறவர். இல்லை நாங்கள் அது அந்த ஆட்டின் சாம்பிள் கொண்டே கொடுக்க வேணும். அதுக்கு என்ன மாதிரி பூச்சி வருதுன்னு சொல்லி வந்து கணக்க வகையான பூச்சிகள் இருக்குது. அப்போ அதுக்குரிய சார்ஜுகள் பண்ணுவார் தவிர மற்றபடி அவர் ஃபோன் அட்வைஸுக்கு சொன்ன மாட்டேன். நான் சில விஷயம் சொன்னேன்டா அது சின்ன பிரச்சனை தம்பி, அதுக்கு இதை பென்சிலின் போடு, இல்லாட்டி ஆன்டிபயோட்டிக்கை போடு, அது பேசாமல் விட அது தண்டப்படலாம் மாறும். அப்போ அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் தருவார். கூடுதலாக அந்த பண்ணை விவசாயம் சம்பந்தப்பட்ட அந்த ஆக்கள் வந்து அவை வந்து ஒரு நல்ல மனசுள்ள ஆக்கள். அந்த எங்களோட வெட்டினரின்னு சொல்கிறேன், அவர் அந்த இதில் இருக்க அப்போ அதை க்ரோ பண்ணுறதுக்கான உதவி செய்வேன். அப்படி உங்களோட ஊர்லேயும் உங்களோட கிராமங்கள்லேயும் ஒரு வெட்டினரி இருப்பார், ஒரு நல்லவர் இருப்பார். எனக்கு அவர் சரியில்லாத ஒரு ஆள் அப்படி இருக்கணும், ரைட்? அப்போ நான் சொல்கிற எல்லாத்தையும் நம்பி கொண்டு போகக்கூடாது. அப்போ நீங்கள் வேறு அப்படி ஒரு நல்ல ஒரு வைத்தியம் வச்சுருக்க நல்லது. மற்றது உங்கள் பண்ணைக்கும் அது ஒரு பாதுகாப்பு இருக்கு.